மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். அடிக்கடி கேட்ட ஒரு சம்பவம் தான், தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நான் வாசிக்கிறேன். அவர் மலையில் இருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே, எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுவோமா? உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு சம்பவமாய், ரொம்ப குறுகிய வசனத்தில் இருக்கிற ஒரு அற்புதமாய் இவைகள் காணப்பட்டாலும், இந்த 3 வசனங்களிலே நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இங்கே அந்த முதல் வசனமே சொல்லுகிறது, இயேசு தனித்து வரல. என்னவா? திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார். ஆனால் திரளாய் வந்தவர்களுக்கு அற்புதம் நடக்கலை. முன்னாடி 5, 6, 7 மலை பிரசங்கம், திரளான ஜனங்க என்ன பண்ணாங்க? செய்தியை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் திரளான ஜனத்திற்கு அற்புதம் நடக்கவே இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாற்றப்படவே இல்லை. சபையில கூட அநேக ஜனக்கூட்டம் இருக்கு. இயேசுக்கு பின்னாடி தான் வரும். எங்க வரீங்க? எங்க வரீங்க? இயேசு கூட தான் வரும். எல்லாரும் மலையின் மேலேருந்து இறங்குறாங்க, திரளான கூட்டம். எங்கே போகிறீங்க? இது முன்னாடி இயேசு போகிறாரு. எப்போதுலேருந்து? நான் 5ஆம் அதிகாரத்துலேயே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அவர் மலையில் ஏறி சீஷரில் பக்கத்தில் உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சா அப்படிங்க. அப்போதுலேருந்து இருக்கிறேன். 3 நாளாக நான் இங்கே தான் இருக்கிறேன். அப்படி என்று அநேக ஜனம் இயேசுவோடு கூட இருந்தாலும் இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்யலை. இன்னைக்கு கூட ஆலயத்திற்கு வருகிறதுனால் மாத்திரம் அற்புதம் நடக்கணும்னு நினச்சிடக்கூடாது. நிறைய கூட்டம் பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். 18 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மருத்துவர்களாய் கைவிடப்பட்டு தனக்கிருந்த ஆஸ்தியெல்லாம் நஷ்டப்படுத்தி, ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம், இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். அப்ப இயேசு கேட்குறாங்க, என்னை தொட்டது யார்? என்ன பதில் வந்தது? என்ன ஆண்டவரே பேசுறீங்க நீங்க? இவ்வளோ ஜனங்க உம்மை நெருக்கி மோதி கொண்டு இருக்க, என்னை தொட்டது திரளான ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒருவருக்கு மாத்திரம்தான் என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. இன்னைக்கு கூட வந்திருக்கிறீங்க. ஆனால் வந்திருக்கிற உங்களில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறவங்க யாரு? ஒருத்தர் மட்டும் தான் கை தூக்குனாங்க, மீதியெல்லாம் நான் தான் நடக்கட்டும், பார்த்துப்போம். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு தூதன் வருவான். பெதஸ்தா என்ற குளத்திலே அவன் என்ன பண்ணுவானா? குளத்தை கலக்குவானா. கலக்கினதுமே அங்கே இருக்கிற சப்பானிகள், சூம்பிய சரீர அமைப்பு உடையவர்கள், குருடர்கள், செவிடர்கள், குஷ்டரோகிகள் எல்லாருக்கும் சுகம் கிடைக்காது. யாருக்கு சுகம் கிடைக்கும்? யார் சுகம் கிடைக்கும்? யாருக்கு சுகம் கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் குளத்தண்டியிலே தான் இருக்கிறாங்க. எல்லாரும் பெதஸ்தா வண்டியிலே தான் இருக்கிறாங்க. எல்லாரும் தேவையோட தான் இருக்கிறாங்க. இதில் இந்த மனுஷன் எத்தனை வருஷமா தேவையில் இருக்கிறான்? 38 வருஷமாய் தேவையில இருக்கிறான். இவ்வளவு ஆண்டு தேவையில இருந்தாலும் அற்புதம் எத்தனை பேருக்குதா? எத்தனை பேருக்குதா? இப்போ உங்களுக்குள்ளேயே போட்டி இருக்கணும். என்ன இருக்கணும்? இன்னைக்கு இயேசுவின் இடத்துல இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் நான் என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பெற்றுக்கிறாங்களோ இல்லையோ, யார் கட்சின்னா? அந்த ஒரு விசுவாசம். இன்னைக்கு கர்த்தர் என்னோட தான் பேசுகிறார். இயேசு இன்னைக்கு என்னதான் தொட போகிறார், என் வாழ்க்கையில தான் அற்புதம் நடக்க போகிறது என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இந்த பின் சென்றார்கள் என்றால் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது followed him. நம்ம கூட சொல்லுவோம் followers அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ஆமாம், ஃபாலோவர்ஸ். இவங்க காந்தியினுடைய ஃபாலோவர்ஸ்,
இவங்க வந்து நேருனுடைய ஃபாலோவர்ஸ், அவங்கள பின்பற்றுகிறவர்கள். அப்போ இங்கே திரளானவர்கள் பின்பற்றுகிறாங்க. நீங்கள்லாம் யார் தான்? ஆமாம், நீங்கள் எல்லாம் ஃபாலோவர்ஸ் தான். நீங்கள் எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற இந்த திரளான ஜனங்களிலே ஒருவனுக்கு அற்புதம் நடக்க காரணம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, அங்கே நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து. அப்போ கூட்டத்தில் இருக்கிறது முக்கியம் இல்லை, அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா தெரியுங்களா? ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, ஆராதனையில துதிகளில் பிரியப்படுகிற தேவன். என்னவா? ஆமாம், சிலங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு கருப்பில் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், சிலவங்களுக்கு தங்க பொருள்கள் வாங்கி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இது போல் நிறைய பேருக்கு நிறைய பிடிச்சிருக்கு. ஆனால் இயேசுவுக்கு பிடிச்சது என்னது? அப்போ திரளானவர்கள் வந்து நன்மை நடக்காம இந்த ஒருவனுக்கு மாத்திரம் நன்மை நடக்க காரணம் என்ன? இயேசுவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறவனாய் இவன் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வந்துட்டீங்க சர்ச்சுக்கு, நீங்கள்லாம் குரூப் தான். ஆனால் இந்த குரூப்பில் நீங்கள் தனி மனுஷனாக உங்களை காண்பிக்கணும். நான் அடிக்கடி சபையில் கூட சொல்லியிருக்கிறேன், காந்தி மகாத்மாக ஆக ஒரு காரணம் இருந்தது. அவர் வந்து ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறாரு, அவரை கீழே இறக்கி விட்டுட்டாங்க. கீழே இறக்கி விட்டதுமே எல்லாரும் போல் பேக் எடுத்துன்னு போகணுன்னு நினைக்கல, அந்த ஒரு மனுஷன் கேட்கணும்னு நினச்சார். அது ஏன்? நான் தான் டிக்கெட் எடுத்துருக்கிறேனே, நீங்கள் எங்கே உட்காடுறீங்களோ, எங்கே இந்த டிக்கெட்டுக்கு எவ்வளோ காசோ அந்த டிக்கெட்டை நானும் என்ன பண்ணியிருக்கிறேன், எடுத்துருக்கிறேன். ஆனால் அதே ட்ரெயினில் நிறைய காந்திங்க இருந்தாங்க. ஆனால் வாய் திறந்து கேட்கவே மாட்டான். என்னது? வாயை திறந்து கேட்க மாட்டான். ஐயோ, வெள்ளைக்காரன் நம்மளை அடிச்சுடுவான், நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவான், நம்ம குடும்பத்திற்கு என்ன அவன் தெரியலையே, நம்மளுடைய பொருட்களெல்லாம் ஜப்தி பண்ணிட்டான், என்ன பண்ணுறது அப்படி என்று எல்லாரும் பயந்துன்னு இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணார்? அப்போ எல்லாரும் இப்படியே எல்லாரும் வந்தாங்க, சும்மா தானே நிற்கிறோம், சும்மா தானே பாடுறோம், சும்மா தானே கை தட்டுறோம். ஆனால் அதில் ஒருவன் என்ன பண்ணுறான்? தேவனை பணிந்து கொண்டான். எல்லாம் கும்பலா இயேசு போகிறார், இயேசு போகிறார், இயேசு போகிறார்னா அவர்களுக்கு எதிர்கொண்டு வருகிற ஒருவன் இருக்கிறான். இவங்க எல்லாம் செய்கிறதை செய்யலாம், இவங்க எல்லாம் வாழ்கிறதை போல வாழலாம, இவங்க எல்லாம் இயேசுவுக்கு பின்னாடி வருகிறேன் என்று சொன்னாலும் இயேசுவை எதிர்கொண்டு வருகிற ஒருவன் அவன் என்ன பண்ண? அவரை பணிந்து கொண்டு. இன்று உங்களை வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிற the most important thing கர்த்தருக்கு என்னன்னா ஆராதனை. ஏன் இந்த லூசிஃபர் தள்ளப்பட்டான் என்றால், ஆராதனையை தனக்கென்று எடுத்துக்கொள்ளலான்னு நினைச்சான். என்னது? ஆமாம், இவரை நான் என்ன ஆராதிக்கிறது? இவங்க எல்லாம் சேர்ந்து யாரை ஆராதிக்கிட்டோம்? என்ன ஆராதிக்கிட்டோம்? இவர் இங்கே சேர் போட்டுருந்தா இவருக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்? இன்னொரு சேரை போட்டு உட்கார்றேன். அப்போ அந்த ஆராதனை வேதம் சொல்லுகிறது, நான் யாருக்கும் என்னுடைய மகிமையை கொடுப்பதில்லை, நான் வைராக்கியம் உள்ள தேவன். ஆங்கிலத்தில் சொல்லப்பட I am a jealous God. நான் வைராக்கியம் உள்ள தேவன். என்னுடைய துதியை, என்னுடைய கனத்தை, என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்போ இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் லாட்ரி டிக்கெட்டில் விழுந்த ஒரு லக்கி வினராக இருக்கலாம். எப்படி என்றால், இன்று தேவன் விரும்புகிறபடி ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்னு வேதம் சொல்லுது. எப்படி ஆராதிக்கணும்னா முழு பலத்தோடு ஆராதிக்கணுமா. இப்போ நீங்கள் சொன்ன அல்லேலூயாலேயே இயேசுக்கு பின்னாடி வந்த கூட்டம்னு தெரிஞ்சிச்சு, முன்னாடி வந்த கூட்டம் இல்லை. நீங்கள் சொன்ன அல்லேலூயாவில் என்ன தெரிஞ்சிச்சு? நீங்கள் இன்னைக்கு வந்து அற்புதத்தை பெற்று போகிற கூட்டம் இல்லை, கூட்டத்தில் உபவாச கூட்டத்தில் அட்டெண்டன்ஸ் போடுற கூட்டம் அப்படின்னு யாருக்கு தெரிஞ்சிச்சு? எனக்கு தெரியாது. நீங்கள்லாம் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தேவ பிள்ளைகள், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் கர்த்தர் எப்படி பார்ப்பாரு? ஏன்னா கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு அவர் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ கூட நிறைய பேர் பின்பற்றினே தான் இருக்கிறீங்க. முன்னாடி வர்றதுக்கு நிறைய பேருக்கு மனசே இல்லை. ஏன்னா இப்போது சர்ச்சுக்கு வந்துட்டோம், உபவாச ஜபத்தில் கலந்துக்கணும். இன்றைக்கி இந்த ஒரு மாதம் இந்த 4 வெள்ளிக்கிழமை மட்டுமா கலந்துக்கினீங்க? நீங்கள் போன வருஷம் கலந்துக்கினீங்க, அதுக்கு முந்தின வருஷம் கலந்துக்கினீங்க,
அதுக்கு முந்தின வருஷம் கலந்துக்கினீங்க. இப்படியே சொல்ல போனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்தையும் கூட்டி பார்த்தா என்னது 1-2 ஜபம்லாம் இல்லை, ஏராளமான ஜபம். எங்கே தான் இருக்கிறீங்க? கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறீங்க. கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறீங்க. இதில் கர்த்தரையே நம்ம என்ன பண்ணுறோம்? குறை சொல்கிறோம். ஏசு பின்னாடியே தான் வந்து நிற்கிறேன். 10 வருஷமாக வந்து நிற்கிறேன். இதே சர்ச்சைக்கு தான் வந்து நிற்கிறேன். எத்தனை வருஷமா? ஆமாம், 20 வருஷமா, 15 வருஷமா, 8 வருஷமா, 3 வருஷமா வந்துக்கினே தான் இருக்கிறேன். ஆனால் அற்புதம் நடக்கலை. அற்புதம் நடக்காது. ஏன் நடக்காது? அவரை ஆராதிக்கிறவங்க எப்படி ஆராதிக்கணுமா? முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. இப்போ தான் கொஞ்சம் பேர் முன்னாடி வரத்துக்கு பிளான் பண்ணுறீங்க. அப்போ கர்த்தரை முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு ஆராதித்தால் தேவன் அவர்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். வர்ஷிப் காட். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், அதனால் நான் சொல்லுகிறேன். தெரிஞ்சதெல்லாம் நிறைய முறை ஆராதனைனாலே இவங்கள தான் பேசுகிறோம். ஏன்னா அவங்க ஆராதித்த நிலை அப்படி. சிறைச்சாலையிலே இருக்கிறான் பவுலும் ஷீலா என்ற 2 நபர்கள் சிறைச்சாலையில் சும்மா கூட்டின்னு போய் போடல, அவர்களை அடித்து காயப்படுத்தி எடுத்துக்கின்னு போய் உள்காவலிலே வைத்திருக்கிறான். நானும் ஐயாவும் கொரியாவுக்கு போயிருக்கும்பொழுது அங்கே ஒரு எக்ஸிபிஷன் போனோம். பழைய காலத்து சிறைச்சாலைகள், பழைய காலத்து காரியங்கள் எல்லாத்தையும் அங்கே முன்னாடி இது பண்ணி வைத்திருந்தாங்க. அப்போ அதில் சிறை எப்படி என்றால், உள்ளே போனால் சும்மா அப்படியே நம்ம இருக்கிற ஜெயில் போல் 4 கம்பி வச்சுட்டு உள்ளே உட்காந்து நிற்கிறது இல்லை. அவர்கள் சிறைக்கு இனி வருதே பயப்படத்தக்கதா கழுத்தில் ஒரு பெரிய இந்த மாட்டுக்கெல்லாம் போடுவாங்க பாருங்க, என்ன சொல்லுவாங்க? இல்லை கழுத்தில் போடுவாங்க, லாடன். அந்த லாடன் தான் சொல்லுவாங்களா? இல்லை வேற ஏதோ பேர் கேட்ட மாதிரி இது. அது வாயிலம்மா, கழுத்தில் போட்டு மாடுங்க இப்படி போகாதபடி நுகம் 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 நுகத்தடி ஒன்று எடுத்து கழுத்தில் மாட்டுவாங்க பாருங்க. கீழே ஒரு கட்டை, மேலே ஒரு கட்டை, 2 கையும் 2 ஓட்டையில் போட்டு அப்படியே அப்படிதான் நிற்கணும். எவ்வளவு நேரம் சொல்கிறாங்களோ அவ்வளவு நேரம் என்ன பண்ணா அப்படியே நிற்கணும். காலிலையும் என்ன பண்ணுறாங்க? கட்டு போடுற மாதிரி. இது கொரியா. இப்போது எருசலேமில் ரோமர்கள் எப்படிப்பட்ட கடினத்தை கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் அவர்கள் கரங்களிலும் கால்களும் கட்டப்பட்டு இருந்தது என்பது வேதம் சொல்லுகிறது. அப்போது ஒரு இருளிலே, காற்று இல்லை, கை கால்கள்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது, நடு ராத்திரி, வேதனை, ஏசி இல்லை, ஃபேன் இல்லை, காற்று இல்லை, புழுக்கத்தில் இருக்கும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த அரசாங்கத்தை திட்டலான்னு ஒன்றை யோசிப்போம். இன்னும் இவனுக்கு ஓட்டு போட்டு கரண்ட் இல்லையே நடு ராத்திரியில், இவனுக்கு ஓட்டு போட்டு நம்மளை இப்படி பண்ணிட்டானே, இப்படி தான் நம்ம பேசின்னு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் படுகிற கஷ்டத்திலே அவங்க என்ன பண்ணாங்களாம்? கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க. They started to worship. இவங்க எப்படி துதித்தாங்கன்னா, வாய் மூடிக்குன்னு சத்தம் வராமல் துதிக்கல. அங்கே இருக்கிற மற்ற சிறைச்சாலை கைதிகள் கேட்கத்தக்கதாய், ஐயோ அம்மா அடிக்கிறாங்களே, நான் ஒன்றும் பண்ணல, நான் இயேசுவை விட்டுறேன் அப்படின்னு கத்தல. என்ன கத்துனாங்க? பாடி கர்த்தரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. பாடி துதித்தா ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, துதிகளின் மத்தியிலே. அப்போ நீங்கள் பாட ஆரம்பிச்சதுமே யார் வந்துடுவாங்க? ஆமாம், பாட ஆரம்பிச்சதுமே தேவன் வந்துட்டாரு. தேவன் வந்ததுமே கட்டுகள் அறுக்கப்பட்டது, அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது, உள்ளே இருந்தவர்கள் வெளியே புறப்பட்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையில் இயேசு வந்திருக்கிறாரா? இது வரைக்கும் லாசருவை படுக்க வச்சுட்டு அழுதுந்தாங்கிறீங்க. 18 வருஷமாக டாக்டர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்துனே தான் இருக்கிறீங்க. உங்கள் சூழ்நிலையிலே இயேசு வந்திருக்கிறாரா? எத்தனை பேர் தான் பஞ்சாயத்து பண்ணாலும் பஞ்சாயத்துக்கு என்ன வரல, முடிவே வரமாட்டேங்குது. உங்கள் சூழ்நிலையிலே இயேசு வந்திருக்கிறாரா? வரணும்னா என்ன பண்ணா? கும்பலில் அப்படியே சொல்லுவாங்க இன்னொரு வார்த்தை, கும்பலில் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வார்த்தை இல்லாமல் எதிரே அவரை பணிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். இரண்டாவதாக அதே வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால். என்னவா? ஆண்டவரே உமக்கு சித்தமானால். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம் என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை அறியணும். we need to know the will of God.
வேதம் சொல்லுகிறது, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ நம்மை குறித்து அவருடைய எண்ணமும் எப்படி இருக்கு? உயர்ந்ததா இருக்கிறது. நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்திலே, அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். அவருடைய சித்தம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். எதுவும் நடுவில் நின்று போறதே அவருடைய சித்தம் இல்லை. சிலர் அவங்களுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற நான் தேவ சித்தத்திற்கு காத்திராம போயிட்டு காரியங்களில் ஈடுபட்டுறாங்க பாருங்க. அவங்களால தான் என்ன பண்ண முடியாது? நிறைவான வாழ்க்கை வாழவே முடியாது. எங்கன்னா ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்க? ஐயோ, இந்த வேலையில் நிலைச்சிருக்க முடியல, இந்த திருமணத்தில் நிலைச்சிருக்க முடியல, இந்த படிப்பில் நிலைச்சிருக்க முடியல, இந்த காரியம் முடியல, அந்த காரியம் முடியல. ஏன்னா தேவனுடைய சித்தம் என்னது என்று பகுத்தறியவே இல்லை, அதற்காக காத்திருக்க இல்லை. அப்ப இந்த மனுஷன் குஷ்டரோகி தான். இவனுக்கு வியாதி இருக்கு, இது மறைக்கக்கூடிய ஒரு வியாதி இல்லை, பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ இயேசுக்கு முன்னாடி வந்து நின்னா இயேசு என்ன பண்ணுவார்? தொட்டு சுகமாக்கிடுவார். ஆனால் இவன் வந்து இயேசு கிட்ட கேட்குறான், உமக்கு சித்தம் ஆனால். எனக்கு சித்தம் இல்லைப்பான்னா என்ன சொல்லுவார்? ஆண்டவரே என்னை சுகமாக்கணும்னு சொன்னால் பரவாயில்ல, சரி சுகமாக்குவேன். ஆண்டவரே உங்களுக்கு பிடிச்சா என்னை சுகமாக்கும். இல்லைப்பா எனக்கு பிடிக்கல, உன்னை சுகமாக்க முடியாதுன்னு அப்படி தாண்டி போயிட்டார்னா? ஆனால் அவன் இருந்த நிலை, அவன் பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலே தேவனுடைய சித்தம் என்ன? ஒருவேளை நான் குஷ்டரோகியா இருப்பது தேவ சித்தமா இருந்தால் என் வாழ்நாள் எல்லாம் நான் எப்படிதான் இருக்கிறேன்? குஷ்டரோகியாவே இருக்கிறேன். பாருங்க, அவனுக்கு அவன் தேவனுடைய விருப்பத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை இருந்தார். கூட்டம் பெரிய கூட்டம் தான். ஆனால் இவனுக்கு ஏன் அற்புதம் நடந்துச்சுன்னா கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். தெரிஞ்ச சம்பவம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை அழுகிறாரு. என்ன அழுகிறாரு? பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானார். இயேசு எப்படிப்பட்டவர் என்று நம்மளுக்கு தெரிஞ்சது தான், வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் பேச பேச இந்த தேவாலயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூர்க்க கோபம் வந்து அவர் ஒரு மலை உச்சிலேருந்து தள்ளி விடணும்னு நினச்சாங்களாம். வாசித்து இருக்கிறீங்களா? அதெல்லாம் பைபிள் வாசித்து தான் தெரிஞ்சிருக்கும். என்னது? மலை உச்சிக்கு கொண்டு போய் அங்கேருந்து தள்ளி விடணும். ஆனால் வசனம் அழகாய் சொல்லும், அவர்களுக்கு அவர் மறைந்து அவர்கள் மத்தியிலே நடந்து வந்தார். உங்க நடுவில் நடந்து வர்றாரு, ஆனால் யாருக்கு என்ன பண்ணல? தெரியவே இல்லை. தெரிஞ்சிருந்தா பிடிச்சி தள்ளி விட்டுருப்பான். அப்போ யூதாசு போர் வீரர்களோடு அங்கே வந்து பிடிக்கும் பொழுது எங்க தேனாலும் இயேசுவை பார்த்தே இருக்க முடியாது. வேதத்தின் அடிப்படையில் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு மறைஞ்சிருக்கலாம், ஒரு இன்விசிபிளா அவர் தன் தோற்றத்தை மாத்திருக்கலாம், கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனாலும் இயேசு அவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்த ஆண்டவர், இந்த பாத்திரம் நீங்கட்டும், இந்த கஷ்டம் எனக்கு பட முடியாது. நாளைக்கு இந்த ரோட்டில் கழுத மேலே நேற்று தினத்தில் நான் அவ்வளோ பரவசமாக வந்தேன். எல்லாம் என்னை பாடினாங்க, துதிச்சாங்க, கிளைகளை வெட்டி போட்டாங்க, ஓசனா ஓசனான்னு சொன்னாங்க. இப்போ அதே தெருவில் என்னை நிர்வாணமாக்கி போகிறான், என்னை அடிக்க போகிறாங்க, என்னை இழிவுபடுத்த போகிறாங்க, என்னை காயப்படுத்த போகிறாங்க. ஆண்டவரே இது வேண்டாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. ஒரு நல்ல பையன் இருக்கிறாமா அப்படின்னா போதும், ஆத்தது ஏசு எங்கன்னே தெரியாது, வாங்க போய் பார்த்துடலாம், வாங்க போய் பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் எடுத்து ஜோம் பண்ணி இது நம்ம குடும்பத்திற்கு செட் ஆகுமா? ஒரு இடத்த வாங்க போகிறோம், ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்றால் நீட் டு டேக் டைம் அண்ட் ப்ரே. நேரத்தை எடுத்து தேவ சித்தம் நிறைவேற, தேவனுடைய சித்தம் தெரிய நம்ம என்ன பண்ணோம்? காத்திருக்கணும். சிலர்லாம் இடம் வாங்கிட்டு நல்லா வீடு கட்டாங்க, ஆனால் நிம்மதியே இல்லை. பக்கத்தில் 2 சாத்தான்கள் 2 சைடும் வந்து என்ன பண்ணிட்டாங்க? வீடை கட்டிட்டாங்க. எப்போ போனாலும் குப்பையை பெருகுனா சண்டை, தண்ணி ஊற்றுனா சண்டை, பாட்டு போட்டால் சண்டை, வீட்டில் சிரித்து பேசினா சண்டை, வெளியில் ஸ்லிப்பர் கட்டி விட்டா கூட என்னதான்? அதுனா இவ்வளோ ஸ்லிப்பர் உங்கள் வீட்டு வாசலில் இருக்குது, எவ்வளோ பேர் தான் வருவீங்க? நாங்களாம் இங்கே இருக்க தேவையில்ல. ஏதோ ஒரு காரணம், சண்டை. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய சித்தம் என்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கவே இல்லை. இன்று வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். திரளான ஜனங்க இருக்கிறாங்க. நீங்கள் குரூப்பா இல்லை தனி மனுஷனா எனக்கு தெரில, குரூப்பாக கூட இருக்கலாம், குரூப்பாகவே என்ன பண்ணிடலாம், அப்படியே போயிடலாம். ஆனால் இந்த மனுஷனை போல அற்புதம் பெற்றுக்கொள்ளணும்னா என்னைக்கு என்ன பண்ணணும்?
தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, நீ என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், என் எதிர்காலம் என்ன செய்யணும், என் ஃபைனான்ஸ், என்னுடைய காரியம், நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு காண்பீங்க ஆண்டவரே என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை சகல சத்தியங்களிலும் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. என்ன பேர்னா நித்திய பிதா. என்ன பேரு? ஆமாம், உலகத்தில் இருக்கிற தகப்பனெல்லாம் விட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், நீ வாழுகிற வரைக்கும் உன் கையை பிடிச்சி எங்கே போகணும், எப்படி பண்ணணும், எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னும் எங்கே தான் இருக்கிறீங்க, குரூப்லேயே தான் இருக்கிறீங்க. முழு பலமும் வரல, முழு ஆவி ஆத்மாவே வரல. வந்த குஷ்டரோகத்தோடு திரும்பி போக போகிறீங்க. வந்த பலவீனம் கஷ்டத்தோடு என்ன பண்ண போகிறீங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவதாக அவர் அதே வசனம், 2ஆம் வசனம், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். என்ன சொல்கிறாரு? உம்மால் ஆகும். என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? உம்மால் ஆகும். பாருங்க, ஒரு குஷ்டரோகி இயேசு எத்தனை வருஷமாக ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்றை கேள்விப்பட்டு இருக்கிறான். அவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். அவர் நினைச்சா என்ன பண்ணிடலாம், இந்த நிலையை விட்டு மாற்றிடலாம். அவரால் ஆகும். நான் இத்தனை வருஷமா இந்த வியாதியில தான் இருக்கிறேன், இத்தனை வருஷமா இந்த கஷ்டத்துல தான் இருக்கிறேன், நான் போராடி கொண்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஆனால் இயேசுவாலே இதை செய்ய அவருக்கு ஆகும் என்று அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க. ஏன்னா முன்னாடி சொன்னது போல விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். விசுவாசிங்க. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்திலே இயேசுவே சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு என்னவா? எல்லாம் கூடும். சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்து இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் நீ சொன்னபடி ஆகும். நீங்க சொன்னா ஆகணும்னு எத்தனை பேருக்கு விருப்பம்? நீங்க சொன்னா ஆகணும். சொல்ல விட்டா நிறைய சொல்வீங்க. ஆனால் அந்த செய்யணும்னா நம்மளுக்கு விசுவாசம் யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். இயேசுவே சொல்கிறா, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால், போன ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையில் அதுதான் பேசணும். கடுகு அளவு விசுவாசம் இருந்தால், கடுகு இயேசு ஒரு ஓமையில் சொல்லுகிறார், எல்லா விதையை காட்டிலும் சிறிய விதை. அப்போ கடுகளவு விசுவாசம் இருந்து மலையை பார்த்து பேர்ந்து போகும்னா அப்போ கடுகுக்கு அடுத்த லெவல் என்னது? இருக்கிற விதையில எதுதான் சின்னது? ஆமாம். அப்போ கடுகுக்கு அடுத்த நிலை என்னது? 0, ஒன்றும் இல்லை. அப்போ நிறைய பேருக்கு அற்புதம் நடக்காததுக்கு காரணம் அவ்வளோண்டு விசுவாசம் கூட இல்லை. எவ்வளோண்டு விசுவாசம்? ஆமாம், 0 விசுவாசம் இருக்கு. அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இல்லை. எல்லாம் இருக்கிறதே இப்படி தான் இருக்குது, 0லேயே தான் இருக்குது. அவர் சொல்றார், அவ்வளோண்டு குட்டியான விசுவாசமே போதும், நான் உனக்காக மலைகளை பேர்ந்து சமுத்திரத்தில் நான் தள்ளுண்டு போக செய்வேன், நீ சொன்னபடி ஆகும். ஆனால் அந்த தூண்டு குட்டி விசுவாசம் கூட இல்லை. யார் மேலே இல்லை? ஆமாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஜபத்தை இங்கே விட்டுருவீங்க, இயேசுவை இங்கே விட்டுருவீங்க. இங்கேருந்து வெளில போனதுமே என்ன ஆயிடுது? விட்டுட்டு வந்த அதே மூட்டையை தூக்கி பின்னாடி வச்சுக்கின்னு அதே புலம்பிக்கின்னு, ஐயோ என்ன இப்போ வீட்டுக்கு போனால் ஒரே தலைவலி, அங்கே போயிட்டு திருப்பியும் அதே தான் அப்படின்னுட்டு என்ன பண்ணுறான், இருந்த பாரத்தை திருப்பியும் தலையில் வச்சுக்கின்னு அப்படியே போகிறான். ஆனால் இவன் சொல்லுகிறான், உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். அவன் விசுவாசித்தான். பாருங்க, இயேசுவை உயிர்ப்பிக்க கூடியது, இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்படக்கூடியது எதுன்னா விசுவாசம் தான். நீங்கள் எவ்வளோதான் இயேசு இடிச்சிக்கினே இருந்தாலும் சரி, எத்தனை உபாசத்தை ஜபத்தில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேனாலும் சரி, நீங்கள் வந்தீங்கன்னு கூட அவருக்கு தெரியாது. இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு அவர் கணக்கு போட்டு பார்த்தா தெரியும். ஒருவேளை ஒரே ஒரு ஆள் தான் இருக்கலாம். நம்மளுக்கு பார்க்கறதுப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அப்படின்னுட்டு மேலேருந்து அவர் பார்த்தா எத்தனை பேர் தான் பார்க்கலாம்? திரளான ஜனங்கள் உம்மை முட்டி மோதி கொண்டு இருக்க என்னை தொட்டது யார் என்று சொல்லுகிறீர்? இயேசுக்கு திரளே தெரியல. அவருக்கு தெரிஞ்சது யார் தான்? ஒருவர் என்ன தொட்டான், யாரோ ஒருவர் என்ன
தொட்டாங்க. கூட்டம் திரளா இருக்கிறது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஒருவர் என்ன தொட்டாங்க, ஒருவர் என்ன தொட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ஆனா இயேசுவை இன்னைக்கு தொடக்கூடிய அல்லது அவரிடத்தில் இருக்கிற வல்லமையை புறப்பட செய்யக்கூடியவங்க யார் இங்க இருக்கிறீங்க? சூழ்நிலை கடினமா இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கடலும் காற்று கொந்தளிக்குது, படகு முழுக போற மாதிரி இருக்கு. எல்லாரும் பயந்துட்டாங்க, எல்லாரும் பயந்துட்டாங்க. அவங்களுடைய பயம் என்னன்னா, அவ்வளோதான், லைஃபு முடிஞ்சிடுச்சு, செத்துட்டு போகிறோம். இயேசுவை நம்பின்னு வந்தோம், வீட்லையாச்சும் மனைவி பிள்ளைங்களெல்லாம் கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு வந்திருக்கலாம். அது கூட உள்ள இவரு கூட ஊழியன்னு போயிட்டு நடுராத்திரியில் கூட்டின்னு வந்து என்ன பண்ணிட்டாரு? நடு சமுத்திரத்தில் விட்டுட்டாரு, சாக போகிறோம். அப்போ அவங்க இயேசுவை தட்டி எழுப்பி என்ன சொல்கிறாங்க? உமக்கு அக்கறை இல்லையா? என்ன சொல்கிறாங்க? நாங்கள் சாக போகிறோம், உமக்கு அக்கறை இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்லுங்கிறீங்க. இயேசுவை பார்த்து என்ன சொல்றீங்க? இவ்வளோ கஷ்டப்படுறேனே, பார்த்து ஒரு அற்புதம் செய்யுங்களா ஆண்டவரே, ஒரு அதிசயம் செய்ய ஆண்டவரே, உமக்கு அக்கறையே இல்லையா? நான் இவ்வளோ வேதனைப்படுறேனே, என் பிள்ளைய வச்சுக்கினேன், என் குடும்பத்தை வச்சுக்கினேன், கடம்பார வச்சுக்கினேன், இவ்வளோ கஷ்டப்படுறேனே, உமக்கு அக்கறை இல்லையா? ஏசு ஏந்து என்ன சொன்னார்? காற்றே கடலே அதுவும் அமைதியாக என்ன சொன்னார்? ஏந்ததுமே இவங்கள தான் திட்டினார். என்ன தர ஆத்ம விசுவாசிகளே, இப்போ நான் எழுந்து செய்ய வேண்டியதை நீங்களே செஞ்சிருக்கலாம். நான் எழுந்து காற்றே கடலே அமைதலாக இரு நான் சொன்னா அது நிற்கும். அதே நீங்களே செஞ்சிருக்கலாமே, என்ன போய் என் தூக்கத்தை வேற கெடுத்தீங்களே நீங்க. அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும் கூட இருக்குது? எழுந்தாரு, காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அமைதலாயிற்று. நம்ம கூட நிறைய பேர் என்ன சொல்றோம்? உமக்கு அக்கறை இல்லையா? எத்தனை வெள்ளிக்கிழமை நான் வந்திருக்கிறேன், உமக்கு அக்கறை இல்லையா? எவ்வளோ காணிக்க கொடுத்துருக்குறேன், உமக்கு அக்கறை இல்லையா? நான் எத்தனை வருஷமா ஞானஸ்தானம் எடுத்து வீட்டிலலாம் என்னை திட்டுறாங்க, ஏன் நீ சர்ச்சில் போய் சேர்ந்தேன், ஏன் கிறிஸ்தவன் நான் கேட்குறாங்க, அதெல்லாம் சகிச்சு கொண்டு வந்தேன், உமக்கு அக்கறை இல்லையா? ஆனால் தேவன் கேட்குற காரியம், உனக்கு விசுவாசம் இல்லையா? என்ன கேட்குறாரு? விசுவாசம் இல்லையா? சூழ்நிலைகளை மாற்ற தேவனால் ஆகும். இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருந்தாலும் God can. என்னது? God can. தேவனால் ஆகும், தேவனால் ஆகும். பாருங்க, இந்த 3 காரியத்தை பார்த்ததுமே அப்போதான் நம்ம பார்க்கிறோம் இயேசுவினுடைய கிரியையை பார்க்கிறோம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு. அது வரைக்கும் இயேசு என்ன பண்ணல? செயல்படவே இல்லை. இயேசு செயல்படல. திரளான கூட்டம் வருது, அப்படியே திரும்பி எல்லாரும் அப்படியே தொட்டுனே வந்திருந்தா எவ்வளோ பேர் சந்தோஷமா போயிருப்பாங்க. யாருமே தொல்ல. அவர் பாட்டுன்னு போயினே இருக்கிறாரு, இவங்க பாட்டுன்னு பின்னாடி வந்துனே இருக்கிறாங்க. நானும் இத்தனை வருஷமா வரேன், இப்படியே பின்னாடியே தான் போயின்னு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க. யாருமே ஒரு தொடலை. இந்த ஆராதிக்கிறவன், தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன், விசுவாசம் உள்ள இவனை பார்த்த போதுதான் இயேசுவின் இடத்திலே ஒரு செயல்முறையை பார்க்கிறோம். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, ஒன்று கர்த்தருடைய செயல், இரண்டாவது பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் அப்போதான் கேட்கப்படுது. என்னது? God speaks only then. அப்போதான் கர்த்தர் பேசுகிறா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. தேவனிடத்திலிருந்து வார்த்தை புறப்படணும்னா கர்த்தரை ஆராதிக்கணும், அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும், விசுவாசிக்கணும். இந்த 3 காரியம் செஞ்சாதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவே முடியும். இப்போ கூட நான் பேசினே இருக்கிறேன் பாருங்க, சிலருக்கு இது வெறும் வார்த்தை தான், சிலருக்கு இது வெறும் வார்த்தை தான். அப்பா நல்லா பேசினாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட்டம் முடிஞ்சிடும், வீட்டுக்கு போயிடலாம், ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படின்னு யோசித்துன்னு இருப்பீங்க. ஆனால் சிலருக்கு இந்த வார்த்தை என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கும். தேவன் பேசினார். தேவன் பேசுனா எல்லாருக்கும் அற்புதம் இல்லை, தேவன் பேசும்பொழுது அந்த ஒருவனுக்கு தான் அற்புதம். எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அப்போ பாருங்க, அந்த விசுவாசம், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னா நம்ம ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும், சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும், விசுவாசிக்கணும். அப்போ பார்க்குறோம், தேவன் கிரியை செய்தால், தேவனுடைய சத்தம் கேட்டது, தேவனுடைய அற்புதம் அந்த மனுஷனுக்காய் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அங்கே அதே வசனத்தில் சொல்லப்படுகிறது, உடனே. சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அதுதான். என்னது? ஆமாம், நம்ம கடவுள் நாளைக்கெல்லாம் செய்கிறவர் அல்ல, ஒரு மாதம் கழிச்சு செய்கிறவர் அல்ல. உடனே. என்னவா? உடனே. உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு உடனே கூட உங்களுக்கு நடக்கலாம். இல்லை 18 வருஷம் காத்துன்னு இருக்கலாம், இல்லை 38 வருஷம் காத்துன்னு இருக்கலாம், இல்லை ஆபிரகாமை போல 100 வருஷம் காத்துன்னு இருக்கலாம், இல்லை மோசேவை போல 120 வருஷம் காத்துன்னு இருக்கலாம். நீங்கள் எத்தனை வருஷம் காத்துன்னு இருக்க போறீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் உடனேவும் நடக்கக்கூடிய காரியங்கள் இங்கே இருக்கு. ஒருவேளை 75 வயசோ, இல்லை 100 வயசோ, 120 வயசோ, இல்லை 38 வருஷமோ, இல்லை 18 வருஷமோ, இல்லை 4 நாளோ, உடனேயோ ஒரு அற்புதம் ரெடியாக இருக்கு. நீங்கள் நான் இன்னும் 18 வருஷம் இருக்கிறேன், என்ன பண்ணுறது, தலைவிதி இப்படி இவனை வந்து கட்டிக்கின்னு நான் படுற பாடு இருக்கு, நான் போய் சேர்ந்த வேலை இப்படி இருக்கு, நான் இருக்கிற ஊர் இருக்கு அப்படின்னு நீங்கள் 18 வருஷம் கூட அழுதுன்னு இருங்க, இல்லை 100 வருஷம் கூட அழுதுன்னு இருங்க. ஆனால் உடனே நடக்கணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதனை. ஆராதனை எல்லாம் இல்லை, சிலர்லாம் எல்லாரும் தான் பாடுறீங்க. யார் பாடாதவங்க இருக்கிறீங்க சர்ச்சில்? எல்லாரும் பாடுறீங்க. எல்லாரும் இந்த பாட்டெல்லாம் கர்த்தர் கேட்கறது இல்லை. இந்த பாட்டை கேட்கறது இல்லை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமானா அவருக்கு தெரியும் நீ உண்மையாக அன்பு கூறுறியா இல்லையான்ட்டு. வாயில் வடை சுடுறதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, வாயினால் என்னை துதிக்கிறாங்க, ஆனால் உள்ளம் என்ன இல்லை, என்னோடு கூட சேரவே இல்லை, தூரமாக இருக்கு. அப்போ பாடுறதெல்லாம் ஆராதனை இல்லை. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது யூ நீட் டு ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகம் இருக்கிறத உணர். நம்ம இங்கே இசைகள், பாடு, சத்தம் இதெல்லாம் கேட்டு ஆராதிக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களை ஊக்கப்படுத்ததான், உங்களை தூண்டுவதற்கு தான் இந்த பாட்டெல்லாம் இல்லாமல் இது ஆராதனை இல்லை. ஆராதனைன்னு சொல்லும்போது கும்பலாக எல்லாம் சேர்ந்து பாடி ட்ரம்ஸ் அடிச்சு கீபோர்ட்லாம் வாசிச்சா வருது ஆராதனை இல்லை. தனி மனுஷனா நீங்கள் கர்த்தரை சந்திக்கிற ஒரு இடம் தான் அது ஆராதனை. தனி மனுஷனா தேவன் அதுதான் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறான், நான் காண்பிக்கும் இடத்துல உன் குமாரனை எனக்கென்று பலி செலுத்து. இப்போ ஆபிரகாம் தேவனும் சந்திக்கிற ஒரு மலை, மோரியா மலை. அப்போ அதற்கு அவ்வளோ தூரம் பயணம் பண்ணுகிறான், அதற்கான ஆயத்த பணிகளை செய்திருக்கிறான். அவன் அங்கே போகிறான். தேவன் எதிர்பார்த்ததற்கு தன் சித்தத்தை, அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். பையனை கை காலெல்லாம் கட்டிட்டாரு, தூக்கி வச்சாரு, கத்தியை தூக்கணும். அதுதான் ஆராதனை. அந்த ஆராதனைன்னு சொன்னா உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்றை இழக்கக்கூடியதான் இருக்கணும். ஒண்ணுமே இல்லை, கையை ஒரு 2 நிமிஷம் தூக்கி கை வலிச்சா என்ன பண்ண முடியல நம்மளால. ஆனால் கை வலிக்கும் பொழுதுதான் நீங்க ஆராதிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறீங்க. கால் வலிக்கும் பொழுதுதான் ஆராதிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. அப்ப சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னா வலியே இல்லாம பலி செலுத்தவே முடியாது. அப்ப ஆராதனைன்னு சொன்ன இட் காஸ்ட் யூ சம்திங். அது உங்களிடத்தில இருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்குது. பாட்டு பாடணும் 1/2 மணி நேரம், அது ஆராதனை இல்லை. நீங்க தேவனோடு கூட இடைப்பட்டிருக்கணும், நீங்க தேவனை தொட்டுட்டு இருக்கணும், அதுதான் ஆராதனை. 2வது தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கு, இங்க இருக்கிற யாருமே முட்டாள் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் என்ன பண்ணாரா? நம்ம ஞானின்னு சொல்லியிருந்தாலும் வேதம் என்ன தான் சொல்லுது. அப்போ இங்கே இருக்கிற யாரும் முட்டாள் இல்லை. நம்மளுக்கு நிறைய ஞானம் இருக்குது. உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்தணும் தெரியும், பிள்ளை எப்படி நடத்தணும் தெரியும், எங்கே இடம் வாங்கணும் தெரியும், எப்போ கல்யாணம் பண்ணணும் தெரியும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரியும். ஆனாலும் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை கேட்டு அறியணும். ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் நேரம் இன்னைக்கு பேசலை கர்த்தர், கொஞ்ச நேரம் இன்னும் உட்கார்ந்துன்னு இருங்க. இன்னும் பேசலை கர்த்தர், இன்னும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துன்னு இருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை விரித்து உயர எழும்புவாங்க. கர்த்தருக்கு காத்திருங்க. இன்னும் சொல்லலை, வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லணும், அவருடைய சித்தத்தை சொல்லணும். அதை இன்னொரு வசனத்தினால, ஒரு ஊழியரினால, ஒரு மனுஷனால அந்த வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணணும். சொன்னதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா, அதை என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்தணும். கர்த்தர் சொன்னாரு, தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. 3வது பார்க்கிறோம், கர்த்தரை விசுவாசிங்க, பெரிய காரியங்களை செய்ய